அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலே நான் சில கருத்தினை அரசாங்கம் வெளியிடப்படுகின்ற இலவச காப்பீடு திட்டத்தை குறித்து மக்கள் முன்பாக சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று இருக்கின்றேன். சரியாக 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அவற்றில் என்ன பலன் என்றால் 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் அரசாங்க ஊழியர்களுக்கு மாதம் 25 ரூபாய் கட்டினால் போதும் என்று எங்களுக்கு தாக்கீது அனுப்பப்பட்டது. அதன் பிரகாரம் நான் 2 மாதம்தான் கட்டினேன். அந்த நேரத்திலே எனக்கு இதய வலி ஏற்பட்டது. நான் சென்று மருத்துவமனைக்கு சென்று நான் அதை பரிசோதித்த பொழுது இதய நாளங்களிலே ஒரு பெரிய பிளாக் ஒன்று இருக்கிறது. 90% அளவுக்கு ஒரே பிளாக் தான். அதனால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. உடனே அந்த பிளாக்கை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டபொழுது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள். நான் விழித்தேன். ஏனென்றால் எனக்கு போதுமான அளவுக்கு சேமிப்பு கிடையாது. என் குடும்பம் பெரியது. என் சிறிய வயதிலே என் தாயின் தகப்பனை இறந்து விட்டார்கள். என்னோடு பிறந்தவர்கள் 4 தங்கை, 2 தம்பி, 1 அக்கா. நான் தான் வீட்டுக்கு பெரியவனாக இருந்த காரணத்தினால் இவர்களையெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்தது. எனவே நான் பணியில் சேர்ந்த நாள் முதல் இவர்களுக்காக உழைத்து வந்தேன். ஆனால் போதுமான அளவுக்கு சேமிப்பு இல்லாத காரணத்தினால் என்ன செய்வது என்று நான் தவித்த பொழுது கலைஞர் காப்பீடு திட்டத்தை குறித்து நான் அறிந்தேன். உடனே அதற்கு மனு செய்தேன். நான் மனு செய்த 3 நாட்களிலே 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு என்னுடைய பெயருக்கு ஒரு காசோலை ஒன்று வந்தது. அந்த காசோலை எடுத்து சென்று நான் வேலூரில் இருக்கின்ற சிஎம்சி மருத்துவமனையில் சமர்ப்பித்தேன். எனக்கு அக்டோபர் 14, 2008 அக்டோபர் 14 அன்று எனக்கு அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்பட்டது. ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து என்னை இன்டென்சிவ் கேரில் கிட்டத்தட்ட 1 நாள் இருந்தேன். அதன் பிறகு நான் நார்மல் வார்டுக்கு வந்து விட்டேன். பிறகு அவர் எனக்கு என்ன அட்வைஸ் செய்தென்றால், மிஸ்டர் ஜெய்சீலன், இஃப் யூ ஹேவ் மருத்துவர்களால், மிஸ்டர் ஜெய்சீலன், இஃப் யூ ஹேவ் ஸ்மோக்கிங் ஹேபிட், இட் இஸ் பெட்டர் ஸ்டாப் smoking hereafter. If you continue that smoking at any time you may be collapsed அப்படின்று பயம் காட்டினால் அது உண்மை. அன்று நிறுத்தினேன் நான் புகைப்பிடிப்பதை. கிட்டத்தட்ட அந்த ஆப்ரேஷன் நடந்து 17 ஆண்டுகளாகிவிட்டன. சரியாக மருத்துவர் சொன்னது போல மாத்திரைகளை எடுக்கிறேன். அது எடுத்து எனக்கு சர்க்கரை வியாதியும் உண்டு, பிபியும் இருக்கிறது. இவை 2 இருந்தாலும் மாத்திரைகளை ஒழுங்காக எடுப்பதினால் இந்த 17 ஆண்டு காலம் நான் உயிர் வாழ்ந்து வருகின்றேன். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உண்மையிலேயே இதை குறித்து நான் கலைஞர் தொலைக்காட்சியிலே நான் பேட்டி அளித்தேன். அப்போது நான் சொன்னேன், நான் சிறிய வயது முதல் எம்ஜிஆருடைய தீவிர விசிறி, அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய தீவிர விசிறி. அப்படி இருந்தும் என் உயிரை காப்பாற்றியது டாக்டர் கலைஞருடைய அந்த காப்பீடு திட்டம்தான். எனவே நானும் என் குடும்பம் காலம் முழுவதும் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று நான் அன்றைய தினம் பேட்டி அளித்தேன். அப்பொழுது இன்னொன்று, அது மட்டுமல்ல, நான் இதை குறித்து நான் சொல்லும் பொழுது எங்கு பார்த்தாலும் என்னை குறித்து எனக்கு பெரிய பாராட்டுதல், பல தமிழகம் முழுவதுமாக எனக்கு பாராட்டுதல் வந்தது. ஏனென்றால் கலைஞர் ஆரம்பித்த முதல் 1-2 மாதத்திலே அதை நான் முழுவதாக அனுபவித்து நன்மை பெற்றவன். இதை நான் ஏன் இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால், 17 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்திய காலத்திலே மிக சிறப்பாக முறையிலே அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முறையிலே நடந்து வந்தது. ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் மருத்துவமனைகளுக்கு சரியாக அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு சரியாக பணம் அனுப்புவது கிடையாது. எனவே இப்போ இருக்கின்ற மருத்துவமனை என்ன செய்து விட்டார்கள் என்றால், தமிழகத்தினுடைய அந்த
கலைஞர் காப்பீடு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு அறுவை சிகிச்சை வேண்டுமென்றால் முதலில் பணத்தை கட்டுங்கள், அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் மூலமாக நீங்கள் அரசாங்கத்திடம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று எங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எனவே இப்பொழுதெல்லாம் யார் சென்றாலும் இந்த காப்பீடுக்கு பிரயோஜனமில்லை. இப்படி போகின்ற வேளையிலே என்னுடைய மனைவி, அவளுக்கு 65 வயது, சர்க்கரை வியாதியினால் அவதிப்பட்டு வந்தவள், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாள். அப்படி போட்டு வந்தவள் திடீரென்று அவளுக்கு லோ சுகர் 2-3 முறை லோ சுகர் ஆகி பக்கத்தில் திருவள்ளூர் அரசாங்க மருத்துவமனை, தமிழகத்திலே 11 மருத்துவமனைகள் பிரதமர் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்திலே அந்த 11 மருத்துவமனை திருவள்ளூர் மருத்துவமனை ஒன்று 6 மாடிகள் நிறைந்தது. எல்லா வசதிகளும் இருந்தது. ஒரே ஒரு குறை, போதுமான மருத்துவர்கள் இல்லை. குறிப்பாக அந்த என் மனைவி என்று போய் சேர்த்த பொழுது 4வது முறை சேர்த்த பொழுது லோ சுகர் ஆகிவிட்டு அவள் கோமா நிலைக்கு சென்று விட்டாள், நினைவிழந்து விட்டாள். எனவே அவர்களுக்கு பிழைப்பது கடினம் என்று 4 நாள் வைத்திருந்தாள். அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்யலாம் என்று சொல்கிற பொழுது இங்கு அந்த போதுமான வசதி இங்கே இல்லை, அதற்குண்டான மருத்துவர்களும் இல்லை. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், 6 மாடிகள், இவ்வளோ வசதி பண்ண ஒரு மருத்துவமனையில் முக்கியமான சில அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் இருந்தால் என்ன நியாயம்? 4வது நாட்களில் என் மனைவிக்கு கார்டியோ அரெஸ்ட் ஆனது. உடனே அவர்கள் பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல சொன்னார்கள். சென்னைக்கு சென்று அங்கே பார்ப்பது கடினம் என்று என் மகன் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியிலே பணியாற்றுகிறான். அங்கு அவன், எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது, எங்கள் கம்பெனிக்கு பக்கத்திலே அந்த சவிதா மருத்துவமனை இருக்குது, நான் எடுத்து செல்கிறேன் என்று அவன் தாயார் எடுத்து சென்று விட்டான். அப்படியாக எடுத்து சென்று அங்கு 18 நாட்கள் என் மனைவிக்கு நினைவு திரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் அழைத்து, சார் அந்த அம்மா கோமா நிலையில் இருப்பதால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகி கொண்டு வருகிறது. முதலில் நுரையீரல் என்று சொன்னார்கள், அப்புறம் ஈரல் என்று சொன்னார்கள், அதற்கடுத்து கிட்னி என்று சொன்னார்கள். இப்படி ஒன்றொன்றாக என்ன செய்வதென்று புரியாமல் நாங்கள் விழித்து கொண்டிருந்த பொழுது, எப்படியோ எவ்வளோ பணம் வீட்டை விற்றாவது என் மனைவி காப்பாற்றலாம் என்று நான் இருந்த பொழுது, என்னுடைய பெரிய மகள், ஒரே மகள், அவள் எம்எஸ்சி நர்சிங் முடித்துவிட்டு பெங்களூரில் உள்ள ஒரு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலே, ஒரு கல்லூரியிலே பிரின்சிபலாக வேலை செய்து கொண்டு வந்தார். அவளும் இன்னும் என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் சிஎம்சி மருத்துவமனையில் பணியாற்றுகிறவர்கள் எல்லோரும் என்று சொன்னார்கள். எப்பொழுது கோமா நிலைக்கு வந்ததோ அப்பொழுது அங்கு வென்டிலேஷன் வைத்து விட்டார்கள் திருவள்ளூர் மருத்துவமனையிலே. அந்த வென்டிலேஷன் அது 7 நாட்கள் தான் வைக்க முடியும். 7 நாட்கள் பிறகு அங்கு உடனே டெக்காஸ்டோமி பயன்படுத்தி அந்த அதாவது மூச்சு விடுகின்ற அளவுக்கு அந்த டெக்காஸ்டோமி ஏற்படுத்தினார்கள். ஆனால் உயிரிழந்ததை ஒழிய நினைவே திரும்பவில்லை. நாங்கள் அங்கு மொத்தம் 18 நாட்கள் வைத்திருந்து, இனிமேல் வைத்திருந்தல்ல எந்தவித பயனும் இல்லை என்று கருதி என் மனைவி வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டோம். அழைத்து வந்து 10 மணி நேரம் எல்லா வசதியும் வீட்டில் செய்து நாங்கள் வீட்டில் காப்பாற்றி விடலாம் என்று நான் இருந்தபோது கொண்டு வந்த 10 மணி நேரத்திலே செப்டம்பர் 30 அன்று எங்களெல்லாம் விட்டு இந்த உலகத்தை விட்டு அவள் சென்று விட்டாள். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எங்கள் மனைவியும் போதுமான அளவுக்கு நாங்கள் உஷாராக இல்லாத காரணத்தினால் எப்பொழுது அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுகிறோமோ நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் அந்த லோ சுகர் ஆகாது. அந்த லோ சுகர் அதிக சுகர் இருந்தாலும் குறைத்து விடலாம். லோ சுகர் ஆனால் என் மனைவியை போன்ற கோமா நிலைக்கு போய் உயிரிழப்பு ஏற்படும். எனவே இது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும் என்பதற்காக தான் இதை சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, நான் அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுகின்றேன். இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டு நாட்டில் இருக்கின்ற இவ்வளவு அருமையான மருத்துவமனையில் இருந்து இத்தனைக்கு அரசாங்கம் அதற்காக சுமார் 36,000 கோடி ரூபாய்
ஒதுக்கி மக்களுக்கு சேவை செய்கின்றார்கள். இவ்வளவு பணம் ஒதுக்குகின்றவர்கள் அதுக்கு போதுமான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஏன் அவர்கள் அதுக்கு நியமிப்பதில்லை? அப்படி இல்லாத காரணத்தினால்தான் என் மனைவிக்கு நாங்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஏதோ என் பையனுக்கு இன்சூரன்ஸ் வேறு ஒரு கார்டு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருந்ததால் அவன் எடுத்து சென்று விட்டான். நடுத்தர ஏழை எளிய மக்கள் எங்கு செல்வார்கள்? முதலில் பணத்தை கட்டு என்று சொல்லுகின்றார்கள். எங்கே போவார்கள்? பணத்தை கட்டுவிட்டு அரசாங்கத்தில் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு 6 மாதம் கொடுத்து விடுகிறார்கள். பட் என்ன ஆரம்பத்தில் கொடுத்தார்கள் அல்லவா? நான் மனு செய்த 3ஆம் நாளிலே வந்த பணம் இப்பொழுது ஏன் வருவதில்லை? இதை குறித்து அரசாங்க நடவடிக்கை. இப்போது ஓரியன்டட் என்ற காப்பீடு இதுக்கு மாற்றியிருக்கின்றார்கள். ஸ்டார் ஹெல்த்திலிருந்து ஓரியன்ட்டுக்கு மாற்றியிருக்கிறார். இருந்தாலும் தமிழக காப்பீடு என்றாலும் எந்த மருத்துவம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இப்பொழுது மோடி 70 வயதை கடந்தவர்கள் மோடியினுடைய ஒரு காப்பீடு அட்டை தருகிறார்கள். அதையும் நான் வைத்திருக்கிறேன். அதை எடுத்து சென்றாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அப்போ எதற்காக இவர் அரசாங்கம் இது போன்ற காப்பீடு திட்ட அட்டைகளை கொடுத்து உண்மையிலே உதவுகிறீர்கள்? ஆனால் அதை மற்றவர்கள் மருத்துவமனைகள் அதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறார்களே, இது எந்த வகையில் நியாயம்? எனவே இதை குறித்து அரசாங்கம் மிக கண்டிப்பான உத்தரவுகளை போட்டு அரசாங்க அட்டைகளை அந்த அதை கண்ட மாத்திரத்திலே அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற நோயாளிகளுக்கு போதுமான அளவுக்கு சிகிச்சை அளித்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு கண்டிப்பாக சில உத்தரவுகளை போட வேண்டும். இப்பொழுதெல்லாம் எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ற அளவுக்கிலே மருத்துவமனை எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இப்பொழுது மோடியினுடைய அரசாங்கம் கூட அந்த 10 லட்சத்துக்கு உயர்த்தியிருக்கின்றார்கள். தமிழக அரசாங்கம் 5 லட்சத்துக்கு உயர்த்தியிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் கொடுத்து மருத்துவமனை they are actually neglecting these kind of cards. Then what is the use in VRKM when we possess this card? So அரசாங்கம் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இதனை ஒரு போர்க்கால அடிப்படையிலே கண்டிப்பாக இதன் மீது தாங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த ஏழை எளிய மக்களையும் நடுத்தர மக்களையும் காப்பாற்ற வேண்டும். 36,000 கோடி செலவு செய்தும் மக்களுக்கு பயனில்லாமல் போனால் என்ன பிரயோஜனம்? எனவே நான் மீண்டும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வது அரசாங்கங்களை தயவு செய்து தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் தாக்கீது அனுப்பி நினைத்த மாத்திரத்தில் அந்த இலவச காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தி மருத்துவம் பார்க்க செய்ய தாக்கீது அனுப்பும்படி மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருடைய நடுத்தர மக்களின் சார்பாக வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.